ஹலோ ஹலோ, யாருன்னா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு. ஹலோ, நான் பேசுற கேக்குதா? அப்படின்ற லெவலுக்கு லோன்லினஸ்னால ஒரு பெண் பாதிக்கப்பட்டு, ஸோ டை மை லவ், என்னோட அன்பு செத்துருச்சு, அதான் இந்த படத்தோட டைட்டில். ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு மூவி மேக்ஸ். ஸோ ஜெனிஃபர் லாரன்ஸ், she have a baby, so she was lactate, she squeezed her milk mixed into the ink. That was very awkward அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி பல வியர்டான ஆக்வர்டான சீன்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஒரு எராட்டிக்கான ஃபிலிம் தான் இது. வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், அதாவது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் மீன்ஸ் பிரசவத்துக்கு பிந்தைய மனநிலை, மனச்சோர்வு, ஒரு பேரோனோயா, சித்தப்பிரமை, ஒரு லோன்லினஸ், அப்புறம் வந்துட்டு கிரேவிங்ஸ் அவளுக்கு இருக்கு. she loves her body. Lim Ramsey's Die My Life follows Grace, Jennifer Lawrence, a novelist, and her musician husband Jackson Robert Patterson, who move into his uncle old home in rural Montana. As Grace struggles to settle into her new life after their baby is born, she begins to spiral into psychological and emotional collapse. அதாவது கிரேஸ் அப்புறம் வந்துட்டு ராபர்ட் பேட்டர்சன், இவங்க ரெண்டு பேரும் கப்புள்ஸ். இவங்க ரூரலாக ரிமோட்டான ஏரியாவில் உள்ள ராபர்ட் பேட்டர்சனோட அங்கிள் ஹோம், அங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக வாழலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு, லைஃப்பை ஹாப்பியாக வாழலாங்க, சந்தோஷமாக அப்படின்ட்டு வர்றாங்க. என்ஜாய் பண்ணி வந்த இடத்துல குழந்தையும் பிறந்துடுது. ஸோ இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஜெனிஃபர் லாரன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், அதாவது பிரசவத்துக்கு பிந்தைய மனச்சோர்வு நிலை அப்படின்னு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ அதில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ், லோன்லினஸ், இதனால் இவங்களோட மென்டல் ஹெல்த், இவங்களோட நர்வஸ் பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஸோ சி லவ்ஸ் ஹர் பாடி அப்படின்ற லெவலில் கிரேவிங்ஸ், அது மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தன் பைக்கில் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கான். ஸோ அவன் மேலே இவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி கடைசி இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நண்பர் ஜேஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துடலாம். ஸ்கிரிப்ட், அதாவது ஸ்டோரி இன்னும் கொஞ்சமே ஃபைன் டியூன் பண்ணி சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜெனிஃபர் லாரன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் விசுவலாக அந்த நைட் சீன்ஸில் அந்த லைட்டிங்ஸ், அதோட குவாலிட்டிலாம் ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு முக்கியமான காரணத்தால் ஸ்டோரி அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டுலேயும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. இது இவரோட கருத்து. அடுத்து முக்கியமான ஒரு கமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஊர் பரணியா இல்லை பேரன் ஒய்யா அப்படின்னு தெரில. இந்த கமெண்ட்ஸை பாருங்கள். அமெரிக்காவில் உள்ள மனநோயாளிகளின் யதார்த்தத்தை காட்டுகிறதா? ஓகே, அருவருப்பானது. அமெரிக்காவில் எத்தனை பேர் தான் இப்படி செல்கிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். மனைவி சுயநலவாதி, மனநிலை சரியில்லாதவர் போன்றவை, கணவன் மகிழ்ச்சியற்றவன், ஏழை நாய் மிகவும் புறக்கணிக்கப்படுகிறது. இந்த படம் மனநோயாளிகளை மோசமான படத்தில் இருப்பது போல் சாதாரணமாக வாழ ஊக்குவிக்கிறது. இந்த முறை படங்கள் மிகவும் மோசமானவை, நம்ப முடியாத வகையில் மோசமானவை. இந்த கொடூரமான விலங்கு துஷ்பிரயோகம், சுயநலம் போன்ற மோசமான படத்தை நான் என் நேரத்தை பார்த்து வீணாக்க விரும்பவில்லை. ரொம்ப பாதிக்கப்பட்டவர் போல மனைவியால. அது மட்டும் இல்லாம ஒரு டாக்ஸ், விலங்கு நல ஆர்வலராக இருப்பாரு போல. ஓகே, இதுவும் அவருடைய கருத்து. கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் பால் அப்படின்றவர் இந்த 2 மினிட்ஸ் கிளிப்லேயே வந்து 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்தி மொமெண்ட்ஸ் இருக்கு டைவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு ரிப்ளை ஜுமாபார் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, என்னோட டைவர்ஸ் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு டைட்டிவ் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, விவாகரத்து என்பது மிகவும் லேசானது. இந்த காட்சி மட்டும் குடும்ப வன்முறைக்கு அல்லது இன்னும் மோசமான நிலைக்கு இட்டு செல்கிறது. ஆட பாவிகளா, எந்த அளவு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு படத்துக்கு. ஜிம்மி அப்படின்றவர், நீங்கள் எல்லாரும் முட்டாள்கள். ஒரு சில கணவன் மனைவி வாக்குவாதங்களை சமாளிக்க கூட உங்களால முடியலையா? அந்த ஆர்குமெண்ட்ஸ் அதை கூட சமாளிக்க முடியல, நீங்களா எதுக்கடா வாழ்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஓகே, நம்மளோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தரலாம். Couple of really tremendous performances here by 2 actors who are being asked to not play any recognizable human being, just consent to be abstracted. It is gorgeous and Ramsey is never less than ferocious in their intent and execution. படத்துல மெயின் டிராபேக் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். விஸ்வலா ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. 4:3 ஃப்ரேமில் தான் இருக்குது. பட் என்னன்னா வந்து ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஸ்க்ரீன் பிளேயாக இருக்குது. ஸோ இவங்க ஹாலுசினேட் பண்ணிக்கிறாங்களா, இல்லை வந்து இவங்க என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அதெல்லாம் இன்னும் இது ஒரு புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஒருவேளை அந்த புக்கை வந்து யாரெல்லாம் ரீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த படம் புரியுமா என்னன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல்
அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது. அதாவது ட்ரை மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்றத தேட வேண்டியிருக்கு, ஒன்றுமே இல்லை. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு ஃபில்மா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் பெண்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ற ஆஸ்பெக்டில் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். மித்தபடி இந்த படம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இதோட லென்த்துமே சரி, ஒவ்வொரு சீன்ஸுமே ரொம்ப ட்ராகிங்காக தான் இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு 18+, ஸோ ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்குறத தவிர்த்துருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.